ஹலோ கைஸ். இந்த லாஸ்ட் வீடியோல நம்ம ஒரு ஜாவா கோட் எப்படி மெஷின்ல ரன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம ஜாவா ஜேடிகே கம்பைலரை நம்ம மிஷின் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நீங்க அப்படி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்க விஷுவலுக்கு போய் விஷுவல் ஸ்டுடியோவில் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோங்கிறது ஒரு ஐடிஇ, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஏரியா. ஸோ இது எதுக்காகன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்றதுக்கு ஒரு ஏரியா, அதான் ஐடிஇ, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட். ஸோ இதுல இதுல ரொம்ப பாப்புலரான ஒன்று விஷுவல் ஸ்டுடியோ. ஸோ அந்த விஷுவல் ஸ்டுடியோல தான் நம்ம ஜாவா கூட நம்ம டைப் பண்ண போறோம். ஸோ இது ஒரு ஏரியா. நம்ம கோட டைப் பண்றதுக்கு நம்ம ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் ரெடி பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதுதான் ஐடிஜி. ஐடிஇடி நிறைய இருக்கு. ஸோ நாம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஐடி எதுனா விஷுவல் ஸ்டுடியோ 4. ஸோ இதுல தான் நம்ம ஜாவா கோட் டைப் பண்றோம். ஸோ நீங்க உங்களோட ஜேடிகே இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்க ஜேடிகே அப்புறம் உங்க ஜாவா பேக்கேஜஸ், லைப்ரரிஸ், எக்ஸ்டென்ஷன்ஸ் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுல நீங்க இந்த சர்ச் பட்டன்ல கிளிக் பண்ணி நீங்க எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னாவே வரும், காட்டும் பாருங்க. அதுல கீழே எக்ஸ்டென்ஷன் ஃபார் பேக் ஃபார் ஜாவா அப்படின்ட்டு இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ உங்களால் பண்ணல. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடும். ஸோ இது இன்ஸ்டால் ஆனவுடனே நீங்க ஜாவா கூட ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ கிட்ட கேட்டு பாருங்க. டீபக்கர் ஃபார் ஜாவா, டெஸ்ட் ஃபார் ஜாவா. இதுலேயே நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜாவா கூட போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாவாவை நாம எப்படி ரன் பண்றது, எப்படி நம்ம கோட் டைப் பண்ணலாம், ஒரு விஷுவல் ஸ்டுடியோல நம்ம இப்ப நம்ம ஜாவா கோட எப்படி டைப் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஜாவா கோட எப்படி நம்ம டைப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த இங்க ஐக்கன் இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க மேல 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 நிறைய ஐகான்ஸ் இருக்கும். அதுல இந்த ஐகான் எதுக்குன்னா ஃபோல்டரை நீங்க கிரியேட் பண்றதுக்கு இந்த ஐகான். இது பக்கத்துல இருக்கிறது எதுக்குன்னா உங்க ஃபைலை நீங்க கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஃபோல்டர். அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க நிறைய சப்டிவிஷன்ஸ், ஒரு ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணா நீங்க இதை. ஸோ இங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணா இது சரியா. ஸோ ஃபோல்டர் கிரியேட் பண்ணா ஃபர்ஸ்ட் இது கிளிக் பண்ணிட்டு உங்க ஃபோல்டர் நேமை எடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்க ஃபோல்டர் நேம் கிளிக் பண்ண நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதான் இப்ப நான் பண்ணேன். ஸோ ஃபோல்டரை பார்த்துக்கோங்க. ஒரு நீங்க இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர் நேம் கேட்கும். ஸோ உங்க என்ன ஃபோல்டர் நேமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருக்கோம் சரியா. கொடுத்து முடிச்ச உடனே என்டர் தட்டிங்கன்னா கிரியேட் ஆயிரும். இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஃபைல் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா? புரியுதா? ஓகே. ஸோ இதை நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க ஃபைல் நேம் கிரியேட் பண்ணும்போது வெறும் ஃபைல் நேம் மட்டும் கொடுக்காம எக்ஸ்டென்ஷனோட கொடுக்கணும். டாட் ஜாவா அப்படின்னு நீங்க எக்ஸ்டென்ஷனோட கொடுத்தாதான் உங்களால நீங்க இங்க கோட் டைப் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வராது. ஸோ நீங்க இதை டாட் ஜாவா அப்படின்னு கொடுக்காமயே, நீங்க இந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்காமயே நீங்க கோட் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். உங்களால ஜாவா கோட டைப் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால நீங்க ஃபைல் நேம் நீங்க கொடுக்கும்போது ஏதோ ஒரு ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. நான் இங்க ஹலோன்னு கொடுத்துருக்கேன். அது பக்கத்துல எப்பயுமே டாட் ஜாவா எக்ஸ்டென்ஷனை கொடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம இந்த இந்த ஐடியில, இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல நாம ஜாவா கூட ரன் பண்ண போறோம். ஸோ சரியா? அதனாலதான் நாம இங்க டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்தாதான் இந்த ஐடிக்கு நமக்கு தெரிய வரும் நம்ம ஜாவா கூட ரன் பண்றோம் அப்படின்னு தெரிய வரும். அதுக்கேத்த ப்ரீ டிஃபால்ட் சின்டாக்ஸ் அது காமிக்கும். நீங்க கோட் டைப் பண்ண அதுவே காட்டும். இதுக்கு நான் டைப் பண்ணி சொல்றேன். ஸோ இப்போ நம்ம ஜாவா கோட்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்
ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம we are going to type Java code. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹலோ வேர்ல்ட் அப்படி டைப் பண்ணாமல் இருக்கும், டைப் பண்ண சொல்லி தருவாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் ஒரு ஜாவா கோட் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஹலோ ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ லிசன் கேர்ஃபுல். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எடுத்துட்டாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பப்ளிக் அப்படின்ட்டு நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். பப்ளிக் கிளாஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணணும். பிகாஸ் ஏன் நம்ம இந்த கிளாஸ் அப்படின்னு கொடுக்குறோம்? ஏன்னா ஜாவா இஸ் எ பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி பப்ளிக் கிளாஸ் அப்படின்னு நீங்க கொடுக்காம உங்களோட ப்ரோக்ராமை உங்களால டைப் பண்ணவே முடியாது. யாருக்காங்க? ஏன்னா இட்ஸ் எ பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதனால நம்ம பப்ளிக் கிளாஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே, தென் பப்ளிக் கிளாஸ் த கிளாஸ் நேம். நான் வந்து கிளாஸ் நேம் என்ன கொடுக்குறேன்னா ஹலோ. பிகாஸ் நான் ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு லைன் டைப் பண்றதுக்காக இந்த கோடிங் எழுதுறேன். ஸோ அதனால நான் கிளாஸ் நேம் வந்து ஹலோ பிரிண்ட் பண்றேன், டைப் கொடுக்குறேன். ஹலோ கிளாஸ் ஹலோ, என்டர். ஸோ நான் இங்கே நம்ம காமிச்சிடும். இங்கே நீங்க கோட் டைப் பண்ண அவங்களுக்கே சின்டெக்ஸ் வந்து காமிக்குது. எரர் இருந்தாலும் அப்படியே இங்கே டிஸ்பிளே பண்ணி பாருங்க. நான் இங்கே தப்பு பண்ணியிருக்கேன். என்ன தப்பு பண்ணிருக்கேன்னா ஹலோ சின்டெக்ஸ் எரர் இன்சர்ட் கிளாஸ் பாடி டு கம்ப்ளீட் கம்ப்ளைண்ட். ஒரு நிமிஷம். இந்த எரர் இல்லை. ஸோ இங்க நான் கேர்லி பிரேசஸ் கொடுக்கல. ஸோ நான் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எரர் இருக்கு. ஸோ கேர்லி பிரேசஸ் கொடுக்க மறந்துடுங்க. கேர்லி பிரேஸ் கொடுத்துருங்க. ஸோ ஹலோ பப்ளிக் கிளாஸ் ஹலோ, தென் என்டர் தட்டுங்க. இப்போ இந்த டூ கேர்லி பிரேசஸ் உள்ளதான் நம்ம என்டையர் கோட எழுத போறோம். சரியா? ஓகே, நீங்க ஒன் கேர்லி பிரேஸ் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு கேர்லி பிரேஸ் வந்துடும். இந்த ரெண்டு கேர்லி பிரேஸ்க்குள்ள உங்க கர்சர் வெயிட் பிளிக் ஆகும். ஸோ அந்த பிளிங்க் ஆகிற இடத்துல நீங்க என்டர் தட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி பிரிஞ்சிடும். ஸோ இந்த ரெண்டு கேர்லி பிரேசஸ்க்கு மிடில் தான் நம்ம கோட் ரன் பண்ண போறோம். ஸோ ஸோ இதனால தான் ஐடி யூஸ் பண்றோம். ஏன்னா ஐடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கோட் ரன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எரர் அதை டிஸ்பிளே பண்ணும். லைன் பை லைன் நீங்க இந்த கர்சர் மேல இந்த வேர்ட் மேல வச்சீங்கன்னா என்ன எரர் இருக்குன்னு காமிக்கும். அது மட்டும் இல்லாம உங்க சின்டாக்ஸும் ஒருவேளை மறந்துருச்சுன்னா அதே காமிச்சிடும். நீங்க இது ஸோ அதனாலதான் நம்ம ஒரு ஐடி இந்த மாதிரியான விஷுவல் ஸ்டுடியோ போன்ற ஐடியை நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ பப்ளிக் கிளாஸ் ஹலோ, we have type main function. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் void sorry void main. Public static void main string args. ஸோ இந்த லைனுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, ஏன் இந்த லைன் கொடுக்குறோம்னா, பிகாஸ் உங்க ஜாவா ப்ரோக்ராம் நீங்க டைப் பண்ணிட்டு நீங்க கம்பைல் பண்ணும்போது உங்களோட கம்பைலர் எப்பயுமே இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் செக் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். நீங்க எவ்வளவு லைன் ப்ரோக்ராம் எழுதினாலும் நீங்க எழுதி முடிச்சு நீங்க கம்பைல் பண்ணும்போது ப்ரோக்ராம் நீங்க ரன் பண்ணும்போது உங்க கம்பைலர் எங்க இருந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ண ஆரம்பிக்கும்னா உங்களோட இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். பிகாஸ் இதுதான் மெயின் பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ அதனாலதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லைன். ஸோ இதை கொடுக்க மறந்துடக்கூடாது. எப்பயுமே நீங்க வாய்ட் மெயின் கொடுத்து தான் உங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி கிளாஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். கிளாஸ் வித் நேம். ஏன்னா ஜாவா இஸ் த பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்.
So we have to always use class. Okay. So take, then we have to print statement. So ஜாவாவோட print statement எப்படி இருக்கும்னா system எப்பயுமே நீங்க எஸ் வந்து கேபிட்டல்ல கொடுக்கணும் மறந்துடுங்க. you have to don't forget to put capital S. Okay. If you type small s, it show error. So you have to use big error, capital S. Okay. So system line, the print line of Java is system dot out dot print. Now you can give the command hello world. So now I'm going to execute this program. Sorry there. Sorry, I added a mistake in the string. Yes, now I am coming. Now we're going to the output, we get the output hello world. So this is the coding format of Java program. So இந்த மாதிரி தான் நீங்க ஒரு ஜாவா கூட ரன் பண்ணணும். This is the way you have to run Java program. So okay, the next video we will see about how to get input from the user by Java code. ஒரு ஜாவா கோட்ல எப்படி யூசர் கிட்ட இன்புட் வாங்குறது. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்னா டிஸ்பிளே பண்றது ஒரு அவுட்புட் ஸ்கிரீன்ல ஒரு கமாண்ட் டிஸ்பிளே பண்றது எப்படி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் we are going to discuss about how to get the user input. யூசர்ல இருந்து எப்படி ஒரு இன்புட் வாங்குறது. அவுட்புட்ல இருந்து நம்ம அவுட்புட் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி ஒரு பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஐடில பாத்தீங்கன்னு சொல்லுவாங்கன்னா அவுட்புட் ஸ்கிரீன் சொல்ல மாட்டோம். We have to say terminal. Okay, terminal. How to get input from the terminal. டெர்மினல்ல இருந்து நம்ம எப்படி இன்புட் வாங்குறது, யூசர் கிட்ட இன்புட் வாங்குறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, பாய்.